இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஒரு GitHub எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்ல போங்க. கூகுள்ல போயிட்டு GitHub அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, GitHubஓட அஃபிஷியல் சைட் வரும். ஸோ அந்த அஃபிஷியல் சைட்லயே வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க சைன் இன், சைன் அப் அந்த மாரி 2 கேட்கும் இங்க. இப்போ சைன் இன்னா வந்து ஏற்கனவே நீங்க ரிஜிஸ்டர் ஆயிருந்தா சைன் இன். அப்படி இல்லன்னா வந்து சைன் அப் குடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க அப்படி இல்லன்னா சைன் இன் கூட நீங்க என்ன பண்ணலாம், குடுக்கலாம். இப்போ சைன் இன் குடுங்க. சைன் இன் குடுத்தா, நான் வந்து லாகின் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லேர்ன் வித் யாகு அப்படி நான் குடுக்குறேன் அப்படின்னா, நான் பாஸ்வேர்டு குடுத்துட்டு என்ன பண்ணலாம், நான் நேரா வந்து உள்ள போயிடலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்து புது யூசர் இப்போ புதுசா இருக்கிறவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் யூசர வந்து குடுக்கலாம். கிரியேட் அன் அக்கவுண்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ கிரியேட் அன் அக்கவுண்ட்ட குடுத்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து புதுசா வந்து நம்ம என்ன பண்ணலாம், GitHubல நம்ம லாகின் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் லாகின் பண்ணதுல என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடிய யூஸ் பண்ணி நான் வந்து லாகின் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் பாருங்க. இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் தி யுவர் இமெயில் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட மெயில் ஐடி நமக்கு குடுக்கணும் இப்போ. இப்போ நீங்க உங்களோட மெயில் ஐடி குடுத்து என்ன பண்ணுங்க, கன்டின்யூ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து மெயில் ஐடி குடுங்க. மெயில் ஐடி குடுத்த உடனே என்ன பண்ணுங்க, கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்க கன்டின்யூ குடுத்த உடனே வந்து அங்க கிரியேட் தி பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து யுவர் சாய்ஸ். ஸோ நீங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து குடுத்தீங்கன்னா, இப்போ பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் ஆல்பாபெட்டிக், நியூமெரிக், சிம்பல் நம்ம எது வேணாலும் வந்து கிரியேட் பண்ணி நம்ம குடுக்கலாம். ஸோ நீங்க குடுக்குற பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து அங்க வந்து நம்ம ஷோ ஆகும். ஸோ பாஸ்வேர்ட் இஸ் டூ ஷார்ட், கம்மியா இருந்தா ஷார்ட்ன்னு வரும். இல்ல நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடுக்குற மாரி இருந்தா நமக்கு ஸ்ட்ராங்ன்னு வரும். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க திரும்ப வந்து என்ன பண்ணுங்க, கன்டின்யூன்னு குடுங்க. ஸோ கன்டின்யூ குடுத்தோனே உங்களோட GitHubஓட ஐடி கேட்கும். அதாவது ஐடினா மீன்ஸ் யூசர் நேம். ஸோ எந்த நேம்ல வந்து கிரியேட் ஆகணுன்ற மாரி யூசர் நேம் கேட்கும். ஸோ யூசர் நேம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க. ஸோ யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிள் இருந்தா அவைலபிள் வரும். இப்படி குடுங்க. நெக்ஸ்ட் இமெயில் பிரெஃபரன்ஸ் கேட்கும். இப்போ இமெயில் பிரெஃபரன்ஸ் எதுக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து GitHubஓட அப்டேட்ஸ் எதனா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அத டிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கன்டின்யூ குடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வெளிய வந்துர வேண்டியது தான். ஸோ நீங்க கன்டின்யூ குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து 2 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொன்னு டைரக்ட்டா இங்க ஷோ ஆகும். இன்னொன்னு வந்து ஆடியோ மூலியமா நமக்கு ஷோ ஆகுறது. இப்போ நீங்க ஆடியோ கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஆடியோ நமக்கு வரும். அப்படி இல்ல நான் வந்து வெரிஃபை குடுத்து பண்ணிக்கிறேன்னா, நமக்கு வந்து பசில்ஸ் மாரி வந்து நமக்கு என்ன ஆகும், கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதனா ஒரு பசில்ஸ் இருக்கும். அந்த பசில்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வெரிஃபை வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து வெரிஃபை குடுக்குறேன். இப்போ வெரிஃபை குடுத்தேன்னா, இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இதுதான் வந்து நமக்கு பசில்ஸ் மாரி குடுப்பாங்க. இப்போ இந்த ஏரோ வந்து எந்த பக்கம் டைரக்ஷன் காமிச்சிருக்கானோ, அதே மாரி என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கத்துல இருக்கிற இமேஜோட ஏரோவையும், அந்த ஆப்ஜெக்ட்டையும் என்ன பண்ணுவோம், அந்த டைரக்ஷன் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மூவ் பண்றோம். ஸோ மூவ் பண்ண உடனே என்ன பண்ணுங்க, இப்போ 2ம் வந்து ஒரே டைரக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், சப்மிட் குடுக்க வேண்டியது இருக்கும். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைரக்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டைரக்ஷன் வந்து நம்ம என்ன பண்றோம், குடுக்குறோம். ஸோ குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 2ம் வந்து ஒரே மாரி வரணும். சரிங்களா? 2ம் ஒரே மாரி இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து வந்து சப்மிட் குடுக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்க மாத்தி வந்து எதனா சப்மிட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு வராது அங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி திருப்பி பார்க்குறோம். ஸோ திருப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், சப்மிட் குடுக்குறோம். ஸோ சப்மிட் குடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் இஸ் டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிபி வந்து நமக்கு மெயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி நமக்கு என்ன ஆகும், ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம மெயில் ஐடிய போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஓடிபி எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வந்து என்டர் குடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓடிபி வந்து மெயில் ஐடிக்கு வந்து இருக்கும். ஸோ மெயில் ஐடிக்கு வந்தோனே மெயில் ஐடிய பார்த்து என்ன பண்ணுங்க, அந்த ஓடிபிய நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ நம்ம என்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேசிக்ஸ்ல 1 ஆர் 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சோனே நமக்கு வந்து என்ன ஆகும், லாகின் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெல்கம் டூ GitHub. இப்போ எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் இப்போ கிரியேட் பண்ண இந்த GitHub வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கும் கிரியேட் பண்ணலாம். இல்ல வந்து ஓனாவும் பர்சனலாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எத்தனை பேர் வந்து இத வந்து ஆக்சஸ் பண்ண போறாங்க, உங்களோட GitHub அப்படின்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டீம் சைஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டீம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனியில கிரியேட் பண்றவங்க எல்லாமே வந்து 50+ குடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ கம்பெனியில இருக்கிற டெவலப்பர்ஸ் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, மோர் தென் ஐடி வந்து எல்லாரும் வந்து ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கணுன்றதுக்காக குடுப்பாங்க. ஸோ இப்போ நாம வந்து இது ஸ்டடீஸ்க்காக படிக்கிறதுனால 10 to 20 குடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸா ஸ்டூடெண்ட்டா அந்த மாரி கேட்கறாங்க. டீச்சர்னா டீச்சர் குடுங்க, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் குடுங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடின்றதுனால நான் ஸ்டூடெண்ட்னு குடுத்து என்ன பண்றேன், கன்டின்யூ குடுக்குறேன். ஸோ கன்டின்யூ குடுத்த உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன தேவைன்ற மாரி நமக்கு வந்து அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க கிரியேட் பண்ண போற இந்த GitHubல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணுன்ற மாதிரி. ஸோ ஸ்டடீஸ் ஓரியன்டடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, நீங்க வந்து எல்லாமே வந்து டிக் பண்ணிக்கங்க. ஸோ ஏன்னா நம்ம படிக்க போறது ஸ்டடீஸ்க்காக தான் படிக்கிறோம். ஸோ அதனால எல்லாமே என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க.
ஸோ டிக் பண்ணியாச்சு. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃப்ரீ ஆப்ஷன் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து கெட் அடிஷ்னல் ஸ்டூடெண்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். ஏன்னா வந்து மோர் தென் ஆக்சஸ் வந்து நம்ம அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயே போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயே வந்து பார்த்தீங்கன்னா 2000 சிஐசிடி பைப்லைன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து அவங்க ஃப்ரீலே வந்து அலோட் பண்ணிடுறாங்க. 15 GB நம்ம ஃப்ரீயும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டினியூ வித் ஃப்ரீ கொடுத்தாவே என்ன ஆகும், நமக்கு ஐடி உள்ளே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு GitHub வெப் ஹோஸ்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஐ மீன் வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஐடி. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் அங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ப்ரொஃபைலு, ரெபாசிட்டரி எது வேணாலும் நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரெபாசிட்டரி கிளிக் பண்ணால் ரெபாசிட்டரியில் அட் ப்ரெசென்ட் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் பண்ணி இப்போ நம்ம அங்கே நேம் வேணால் நேம் கொடுத்துக்கலாம். இப்போது நாங்கள் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்ன்றது வெரி வெல் அபவுட் தட். ஏன்னா அந்த எடிட்டில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. பிளேஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணால் நம்ம வேணுன்றா கொடுத்துக்கலாம், வேணான்னா வந்து அதை நம்ம வந்து விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சென்ஸ். இது ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தேவை வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அந்த ரெபாசிட்டரி எப்படி டேட்டா ஃப்ளோ ஆகும்ன்றது பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஓவர் வியூ பார்க்கணுன்னா ஓவர் வியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ரெபாசிட்டரி கிடையாது, அதனால வந்து ஒன்றுமே கிடையாது. இங்கே ரெபாசிட்டரி, ப்ராஜெக்ட்டு, பேக்கேஜ், ஸ்டார்ட்ஸ்ன்னு அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ எது வந்தாலும் நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எது வந்தாலும் பார்க்க முடியும். ஒரு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும்னா அங்கே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ அந்த நியூ ரெபாசிட்டரி கொடுத்து என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேணாம், நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்களா, அந்த உங்களோட ஐடி போயிட்டீங்கன்னா அங்கே லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம். ஸோ சைன் அவுட்.